எத்தனை ஆபீஸ் வச்சிருந்த, எத்தனை தொழிற்சாலை வச்சிருந்த, எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் ஒன்னும் அங்க செல்லாது. உங்க படிப்பு, பதவி, அதிகாரம் எங்கும் இறைவன்ட்ட செல்லாது. இங்க நம்ம கொடுத்து கரெக்ஷன் பண்ணிடலாம். காற்று சுவாசமா இருக்கு, நெருப்பு உஷ்ணமா இருக்கு, விண் நமக்குள்ள மனமா இருக்கு. விண் போயிடுச்சு, மீதி 4 பூதங்களை தனஞ்சயன் பிரிச்சு கொடுக்கும். எப்படி நான் பார்க்கிறேன், எப்படி நான் கேட்கிறேன், எப்படி சாப்பிட்ற பொருள் எல்லாம் சத்து பொருளாக ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, விந்துநாதம் என்கிற 7 தாது பொருட்களாக நான் சாப்பிட்டவனு எது மாத்துது? ஞான அனுபவம் சொல்லுவாருங்க. இந்த உடம்புக்குள்ள கடவுள் என்பது யாருன்னு சொல்லுவேன், உணர்வு. கடவுள் யார்? ஒரு ஃபீல். அவரை நீங்க உருவமா அப்படி இப்படி பண்ணக்கூடாது. அது ஒரு உணர்வுங்க. அந்த உணர்வை காட்டுவார் அகவல்ல. ஐயா சொல்றாரு, இந்த புலை கட்டி கொண்ட பொய்யுடல் வீழ்ந்தால் என்ன நடக்கும்? செய் கட்டி வாழ்கின்ற செருக்கற்று நரகில் சிறு புழுவாகி திகைத்திடல் அறியே. நான் யார் தெரியும்ல, என் பதவி என்னன்னு தெரியும்ல, செய்கட்டி வாழ்வதுன்னு சொல்றாரு ஐயா. அதுக்கு என் பேர் என்னன்னு தெரியும்ல, என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியும்ல, என் படிப்பு என்னன்னு தெரியும்ல, என்கிட்ட இருக்கிற பணம், என்கிட்ட கார், ஓகே எல்லாம் இருக்கு. ஆனா உயிர் போகட்டும், பிணம் என்று பெயரிடுவார். ஒரு நாளைக்கு மேல வச்சிருக்க மாட்டாங்க. அப்படி வச்சிருந்தா ஐஸ் பெட்டில வைக்கணும். நாரிடும், தொட பயப்படுவாங்க, கிட்ட வர பயப்படுவாங்க, வந்துட்டு போய் குளிப்பாங்க. ஒரு ஆளே கிடையாது. அதுக்கப்புறம் வீட்டுல கூட சரி, போட்டோவனா இருக்கலாம், நம்ம குரல் எங்கேயாவது வீட்டுல கேட்கட்டுமே. அதுக்கப்புறம் மந்திரவாதி ஆளெல்லாம் கூப்பிட்டு வந்து, ஏன் அப்பா குரல் அம்மா குரல் கேட்கட்டுமே, அப்பா அங்கங்க தெரியட்டுமே. யாராவது இல்ல, எங்க அப்பா வந்தா, எங்க அம்மா வந்தா, என் பொண்டாட்டி வந்தா, என் கணவன் வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உடனே எதுக்கு அப்படி தெளிச்சுக்கிட்டே போவாங்க பாத்தீங்களா? சாணி தெளிச்சுட்டே போவாங்க. எதுக்கு? இறந்து போன பிணத்திற்கு பின்பு சட்டியில சாணி வச்சு தெளிச்சுட்டே போவாங்க. எது தெரியுமா? அந்த சாணி வாசத்துக்கு ஆத்மா உள்ள வராதாம். போயிட்டு திரும்ப வந்துருப்போ, வரட்டுமே. எள்ளும் தண்ணியும் தெளிப்பாங்க. ஏன்? திரும்பி வந்துடக்கூடாது. இவ்வளவுதான் ஏன் நமக்கு மரியாதை. அதுக்கப்புறம் அது உபயோகப்படுத்தின பொருள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. செய்கட்டி வாழ்கின்ற செருக்கற்று நரகில் சிறு புழுவாகி திகைத்திடல் அறியல். ஒரு புழு மாதிரி கிடப்படா நரகத்துல நீ. உன் ஜாதி, உன் சமயம், உன் மதம், உன் பேரு ஒன்னும் கிடையாது. ஆன்மா அதுவும் எந்த தரத்துல இருக்குன்னு பாப்பாராம் இறைவன். எவ்வளவு சத் சங்கம் போச்சு, எவ்வளவு திருவருட்பா திருவாசகம் படிச்சுது, எத்தனை சத் சங்கத்தை நடத்துச்சு, எவ்வளவு நல்ல காரியம் பண்ணுச்சு, எத்தனை பேர் பசிய போக்குச்சு, இதத்தான் பாப்பாரே தவிர நீ எத்தனை வீடு வச்சிருந்த, எத்தனை கார் வச்சிருந்த, எவ்வளவு பங்களா கட்டின, எத்தனை ஆபீஸ் வச்சிருந்த, எத்தனை தொழிற்சாலை வச்சிருந்த, எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் ஒன்னும் அங்க செல்லாது. உங்க படிப்பு, பதவி, அதிகாரம் எங்கும் இறைவன்ட்ட செல்லாது. இங்க நம்ம கொடுத்து கரெக்ஷன் பண்ணிடலாம். அங்க கடவுள்கிட்ட எந்த கரெக்ஷனும் பண்ண முடியாது. ஏன்? அவன் வேண்டுதல் வேண்டாமையற்றவன். அவன் அன்புக்கு மட்டும்தான் மயங்குவான், தயவுக்கு மட்டும்தான் மயங்குவான். இது தெரிய மாட்டேங்குது. ஐயா சொல்றாரு, உங்களுக்கு தெரியலடா, ஐயோ அதை குறித்து நீர் அறியீர்னு. உங்களுக்கு தெரியலப்பா. காடு வெட்டி நிலந்திருத்தி காட்டெருவும் போட்டு ஒரு சொல்லுவார், ஒரு உருவக பாட்டு. காடு வெட்டுறீங்க, நிலமும் திருத்துறீங்க, காட்டெருவும் போடுறீங்க, விவசாயத்தோட சொல்லுவார். சரி, இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களே, என்ன போடணும்? நல்ல விளைச்சல் தானே போடணும். என்ன போடுறீங்க? கடு விரைத்து கரும்பை விட்டு கடுகு போடுறீங்களே. கலிக்கின்ற உலகில் பாடுபட்டீர், பயனறீர், பாழுக்கு இறைத்து கழித்தீர். பாழுக்கு இறைக்கலடா உங்க வாழ்க்கைய. பரமன் வருகின்ற தருணம் இது. கூடு விட்டு போயின பின் ஏது புரிவீர்? இந்த கூடு விட்டு ஆவி போயிடும்ல, என்ன பண்ணுவீங்க? எங்கே குடியிருப்பீர்? ஐயோ அதை குறித்து நீர் அறியீர். அது உங்களுக்கு தெரியாதப்பா. அது ஞானி, அவர் அடைகிறார், அவருக்கு தெரியுது. இந்த ஆன்மா படுற பாடெல்லாம் அவர் பார்க்கிறாரு, நமக்கு தெரியல. மறைப்பு திரை மறைக்குது. இந்த ஸ்தூல தேகத்தை மட்டும் தான் பார்க்கிறோம். அப்புறம் இந்த தேகம் விட்டவன இந்த ஆன்மா படுற பாட ஞானியாகிய வள்ளல் பெருமானார் பார்க்கிறாரு. ஐயோ அதை குறிச்சு உங்களுக்கு தெரியலையப்பா.
குறித்து நீர் அறியீர். அதத்தான் சொல்றாரு. செய்கட்டி வாழ்கின்ற செருக்கற்று நரகில் சிறு புழுவாகி. ரொம்ப பயமுறுத்துற வார்த்தை இதுதான் எனக்கு. திகைத்திடல் அறியீர்னுவாரு. திகச்சு போய் நிப்போமா? எப்படி? திடீர்னு எடுத்துமே நம்ம ஒரு புழுவா இருக்கிறோம். ஒத்துப்புமா? ஒரு சாக்கடையில புழுவா நெளிஞ்சிட்டு இருந்தா, ஒரு பெரிய அதிகாரம், இவ்வளவு பெரிய கார், இவ்வளவு பெரிய வசதி, இவ்வளவு பெரிய பேரு, இப்படி இருக்கவங்க ஒரு புழுவா போய் சாக்கடையில நெளிஞ்சிட்டு இருக்கும்போது ஏத்துக்குமா இந்த ஆன்மா? நம்ம தெரிஞ்சு ஒரு இடத்துல போய் விழறது விஷயம் இல்ல. தெரியாம போய் போட்டோம்னா ஒப்புக்கொள்ளுமா? கதறும். அதான் கடவுளுடைய ட்ரிக்கே. ஏன் அடி வாங்குறோம்னு தெரிஞ்சு அடி வாங்குனா கூட ஒத்துப்போங்க. திடீர்னு ஒருத்தன் 4 சாத்து டம்மு 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 டம்முன்னு அடிச்சுட்டு போறான். எதுக்குடா இவன் அடிச்சான்? இதுதானே வலி. கடவுள் அப்படிப்பட்ட கில்லாடி. வாடா திடீர்னு மரணத்த குடுத்து சிறு புழுவாகி திகைத்திடல் அறியீர். பயத்த காட்டுவார் ஐயா. கை கட்டி வாய் பொத்தி நிற்போரை கண்டால் கை கொட்டி சிரிக்கின்றீர் கருணை ஒன்றும் இல்லை. கை கட்டி வாய் பொத்தி யாராவது எளிமையானவன் கிடைச்சா அவனை பார்த்தா என்ன கிண்டல், என்ன கேலி, எவ்வளவு தாழ்வா பாக்குற, என்ன நீ பெரிய ஆளு. சொல்லுவாரு, எய் கட்டி இடை மொய்க்கும் ஈனும் சிறிய. கோவத்துல சொல்றாரு, திட்டுறாரு. இந்த சாப்பிட்டுட்டே இருக்கும்போது சில சாப்பாடு அப்படி கீழே விழுந்துருமா, அத போய் ஈக்கள் மொய்க்குமா. அதை விட கேவலமானவன் நீ. கோவம் அதை விட கேவலமானவன் நீ. எய் கட்டி இடை மொய்க்கும் ஈனும் சிறியீர். ஆனா நீ பேசுற பேச்சு இருக்க எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே. எவ்வளவு பேச்சு பேசுறடா நீ. அந்த பயத்தை கொடுத்து அந்த அகங்காரத்தை அப்படியே இறக்குவார் ஐயா. அகங்காரம் ஒண்ணும் இல்லாம செய்வார். நீ ஒண்ணுமே கிடையாது. இதுதான் அந்த சத் சங்கம் கண்டிப்பாக மாற்றத்தோடு வெளியே. நிறைய சேகரிப்பதல்ல. நான் ஒண்ணுமே இல்லைன்னு கடவுள் முன்னாடி நின்னுங்க, அவன் எல்லாத்தையும் கொடுப்பான். தேவையானது எதுன்னு பார்த்து கொடுப்பான். அகங்காரம் அழிந்தால்தான் சத் சங்கத்தின் பெருமை. அவ்வளவு உயிர்களுக்காக இறக்கப்படுவார் ஐயா. இறக்கப்படுறது இருக்கு பாருங்க, அந்த இந்த இரக்கம் தான் கோபம். ஞானசரியில கூப்பிடுவாரு, வாங்கப்பா சன்மார்க்க சங்கத்துக்கு வந்துருங்கப்பா. கூப்பிட்டே இருப்பாரு. ஒரு பாட்டுல சொல்லுவாரு, நான் கூப்பிட்டுட்டே இருக்கிறதால என் மேல கோபமா, என்னை வைதாலும் வைதிடுவேன், மனம் கோணேன், வாழ்த்தென கொண்டிடுவேன். ஏன்? மானமெல்லாம் போன வழி விடுத்தேன். எனக்கு மானமே கிடையாதுயா, நீங்க வாங்கயா, நீர் வேறு நான் வேறு என்று எண்ணுகிறேன்பா. என்னை முகமறியார் போல் இருந்தீரே, என்னை அறியீரோ பா, எனக்கு தெரியாத மாதிரி நடந்துக்கிறியே. நெடுமொழி உரைப்பனன்று கொடுமொழி சொல்வேன். நான் பேசுறதுன்னா கொஞ்சம் நீட்டமா இருக்கும், ஆனா கொடுமையா பேச மாட்டேனே, வந்துருங்கப்பா. யாருங்க இப்படி அழைச்சா? சன்மார்க்க சங்கத்தை சார்பி அவர் சொல்றாரு. உயிர் இறக்கத்துல கண்டிப்பா அவர் சமாதி வற்புறுத்துவார். அவருடைய சிறப்பு இன்னொன்று, இறந்தாரை எரிக்க கூடாது, புதைக்கணும். சொல்றாரு, அட பாவீங்களா, உன் கூடவே தானடா வாழ்ந்தவன், இந்த இறந்தவர்களை இப்படி போட்டு எரிச்சிடுறீங்களே, நீ பண்றது பெரிய கொலை என்பார். அது என்ன இறப்புனா என்னன்னு சொல்வாரு. குணம் புதைக்கப்பட்டதப்பா, அதுதான் உயிரடக்கம், சுட்டால் அது கொலையாகும்னுவார். அவன் குணமாகிய தத்துவம் தாயா அங்க போயிருக்கு, உடம்பு அப்படிதாயா இருக்கு, உள்ள இருக்கிற அந்த குணங்கள் தான் புதைக்கப்பட்டதை ஒழிய உயிர் அப்படிதாயா இருக்கு. அதை நீ போய் சுற்றியே, அது கொலையாகும். நான் பல முறை அதை புதைத்திடுகன்னு சொல்றனே, என் வார்த்தை கேட்டும் பிணத்தை புதைக்க சம்மதிக்க மாட்டீங்க, பணம் புதைக்க சம்மதிக்கிறீங்களே, பேய் உலகிறேன்வர். பிணத்தை புதைக்க சம்மதிக்க மாட்டீங்க, பணத்தை மட்டும் புதைச்சு புதைச்சு வைக்கிறீங்கடா, பேய் உலகிறே. ஆனா உங்களிடத்துல கொஞ்சம் அசந்து படுத்தா அவனை கூட புதைச்சிடுவீங்களான்ற. அவன் கூட செத்து போயிட்டான்னு கொஞ்சம் அசந்து அவன் தூங்கக்கூடாது போல இருக்கேன் உங்ககிட்ட. அவ்வளவு கோபம். அது மாதிரி இறந்தாரை புதைக்க வேண்டும் என்று வற்புறுத்தி பல இடத்துல சொல்லுவார் ஐயா. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அன்பு உள்ளங்களே உங்களுக்கு தெரியணும், நம்ம உடம்ப 96 தத்துவங்கள் இயக்கி கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியாது இதெல்லாம். அதனாலதான் ஐயா சொல்லுவார், உடம்பு வருவகை அறியீர், உயிர் வருவகை அறியீர். என்ன பண்ண தெரியும்? உடல் பருக்க உண்டு நித்தம் உறங்குதற்கே அறிவீர். இந்த உயிர் எப்படி வந்தது இந்த உடம்புக்குள்ள? இந்த உடம்பு என்ன சிஸ்டம்ல இயங்குது தெரியுமா? எப்படி இந்த குரல் வருது? எப்படி நான் பார்க்கிறேன்? எப்படி நான் கேட்கிறேன்? எப்படி சாப்பிட்ற பொருள் எல்லாம் சத்து பொருளாக ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, விந்துநாதம் என்கிற 7 தாது பொருட்களாக நான் சாப்பிட்டவனை எது மாத்துது? என் உள்ளுறுப்புகள் எப்படி இயங்குது? உடம்பு சரியில்லாம போங்க,
கல்லீரல் ஃபங்க்ஷன் ஆகல, சிறுநீரகம் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகல, இதயம் சரியா துடிக்கல. அது வரைக்கும் தெரியாது இந்த உடம்பினுடைய மகத்துவம். எதையோ பிரச்சனையா நினைப்போம். உடம்பு நமக்கு பிரச்சனை வரட்டும். நாம சந்தித்த பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு தெரியும். அவ்வளவு சிஸ்டம் இருக்கு. இந்த இதயம் எப்படி துடிக்குது? இதெல்லாம் எப்படிடா நடந்துட்டு இருக்கு? அப்ப அதுல குறிப்பா இந்த ஏன் இறந்தாரை புதைக்க வேண்டும்னு ஒரு சயின்டிபிக் ஐயா சொல்றாரு. எப்பா உன் உடம்புல தச வாயுக்கள் இருக்கு. தச வாயுக்கள் இருக்கிறது. என்னென்ன வாயுன்னா, முக்கியமான வாயுக்கள், துணை வாயுக்கள் 5 5 இருக்கு. தசம்னா 10. அதுல பிராணன், உதானன், அபானன், சமானன், வியானன். இது முக்கியமான வாயுக்கள். துணை வாயுக்கள்னு இருக்கு. நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன். இது துணை வாயுக்கள். இந்த 10 வாயுக்கள் தான் நம்மளை இயக்குது. நிறைய இருக்கு. 5 இந்திரியங்கள் இருக்கு, கர்மேந்திரியங்கள் இருக்கு, ஞானேந்திரியங்கள் இருக்கு, பஞ்சபூதம் இருக்கு, பஞ்சதன் மாத்திரைகள் இருக்கு, ஜீவ அறிவு இருக்கு, கடவுள் அறிவு இருக்கு, பிரகிருதி இருக்கு, புருஷா தத்துவம் இருக்கு, அந்தகரணங்கள் 4 இருக்கு, எல்லாம் இருக்கு. எவ்வளவோ உள்ள விஷயங்கள் இருக்கு. குணங்கள் இருக்கு, வாத பித்த ஸ்லேத்துமங்கள் இருக்கு. இவ்வளவு சிஸ்டம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. இல்ல இந்த தச வாயுக்கள் மிக முக்கியமானது. அதுல ஒவ்வொரு வாயும் ஒவ்வொரு வேலையை செய்யும். இப்ப பிராணன் அப்படின்னா உயிர் சக்தியை கொண்டு வருது. இப்ப நம்ம மூச்சு காத்து அதுதான் பண்ணுது. அபானன் என்றால் கீழ் நோக்கி அனுபவம், பிரசவமாக இருக்கட்டும், மலஜலம் கழித்தலாக இருக்கட்டும், எல்லாமே அதுதான் பார்த்தோம். உதானன் என்றால் உயிர் சக்தியை மேல் நோக்கி கொண்டு வரும். இதுதான் உதானன். சமானன் என்றால் சக்தியை சமன்படுத்தும். வியானன் என்றால் தொழில் செய்யும். இப்ப கைகாலை அசைப்பது, இதெல்லாம் வியானன். 5 வாயுக்கள். நாகன் என்றால் என்னன்னா ஏப்பம் எடுக்கிறது, வாந்தி வர்றது, இதெல்லாம் நாகன் செய்யும். கூர்மன் கண் இமை மூடனா கூர்மன் என்ற வாயு இருக்கணும், அப்பதான் கண் இமை மூடும். கிருகரன் என்றால் என்னன்னா தும்மல். நீங்க தும்மணும்னா அந்த வாயு வரணும், அது ஹெல்ப் பண்ணணும். தேவதத்தன் என்னன்னா கொட்டாவி. ஒரு கொட்டாவி விடணும்னா தேவதத்தன் என்கிற வாயு உள்ள இருக்கணும். இந்த 10வதா ஒரு வாயு இருக்கு பாருங்க, தனஞ்சயன். அதற்கு இன்னொரு பேர் வீங்கல் வாயு. இந்த தனஞ்சயன் இந்த உயிர் விட்ட உடனே 9 வாயும் உயிரோட போயிடும் வெளியில. இந்த தனஞ்சயன் ஒரு வாயு இருக்கு பாருங்க, அது போகாது. அன்பு உள்ளங்களே தெரிஞ்சுக்கோங்க, அது போகாது. உயிர் விட்ட உடனே போகாது. என்ன தெரியுங்களா அது போகலன்றது அடையாளம். அது என்ன வேலை தெரியுங்களா செய்யும்? இந்த உயிர் உடலை விட்டு பிரிந்தவுடன் உடலை வீங்க வைக்கும். நீங்க ஐஸ் பெட்டியில வச்சு தெரியல, அழுக வைக்கும், தண்ணி எல்லாம் வெளியே கொண்டு வரும். நிறைய வேலைகளை இந்த உடலுக்கு அது செய்யும். அது எதுக்காக இந்த பூமிக்கு வந்ததோ அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பூதத்துக்கும் அது சப்ளை பண்ணும். நிலத்துக்கு கொடுக்கும், நீருக்கு ரத்தத்தை கொடுக்கும். ஏன்னா பஞ்சபூதங்களால் ஆனது இந்த தேகம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். நிலம் நம்ம உடம்புக்குள்ள எலும்பு தசையா இருக்கு, நீர் ரத்தமா இருக்கு, காற்று சுவாசமா இருக்கு, நெருப்பு உஷ்ணமா இருக்கு, விண் நமக்குள்ள மனமா இருக்கு. விண் போயிடுச்சு, மீதி 4 பூதங்களை தனஞ்சயன் பிரிச்சு கொடுக்கும். வீங்க வைத்து, அழுக வைத்து, புடைக்க வைத்து, அது செய்யற வரைக்கும் நம்ம விட்டுறது இல்லை. ஆனா உள்ள தனஞ்சயன் இருக்கும். எப்ப தெரியுங்களா போகும்? 3வது நாள் தான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு அது போகும். அது வரைக்கும் இந்த தச வாயுக்கள் போயிட்டதுனால நம்ம உயிர் போயிடுச்சுன்னு நினைச்சிடுறோம். உள்ள இருக்கு, தனஞ்சயன் இருக்காரு. கைய கால அசைக்கல, கண்ணை திறக்கல. ஏன்? 9 வாயு போயிடுச்சு. ஆனா உயிர் இருக்கும்டா பாவீங்களா. சுடும் பொழுது அது கைய கால தாண்டா ஆட்டாது, உயிர் உள்ள அனுபவிக்கும்டா வேதனைய. தனஞ்சயன் இருக்குடா உள்ள. நீங்க சுட்டுட்டீங்க, அவன் கைய கால அசைக்கலன்னு நினைக்காதீங்க, கத்தலன்னு நினைக்காதீங்க, கண்ணை திறக்கலன்னு நினைக்காதீங்க. தனஞ்சயன் உள்ள இருக்குப்பா. 9 வாயு செய்ய வேண்டியதெல்லாம் போயிடுச்சு. ஆனா உயிர் துடிக்குமே, கொலை செய்கிறீர்களேன்னு கேட்பார். இதனாலதான் ஐயா இறந்தாரை எரிக்காதீர்கள், புதைத்திடுங்க. மகான் சொல்றாரு, கேட்க மாட்டேன்றீங்க. சொல்றாரு, கேட்க மாட்டேன்றீங்களே, ஏன் நீங்க உலகில திரியிறீங்கடான்னு கேட்பாரு. 10 பாட்டுல திட்டுவார் சமாதி வற்புறுத்தல். இதெல்லாம் ஐயாவுடைய ஸ்பெஷல். ஐயாவினுடைய அந்த பசி துன்பத்தை பத்தி ஐயா யாருமே சொல்லல. இதுவும் ஐயா சொல்றாரு. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, ஐயா அந்த கடவுளோட ஏற்படுற இந்த யோக அனுபவத்தை சொன்னல, ஞான அனுபவம் சொல்லுவாருங்க. இந்த உடம்புக்குள்ள
கடவுள் என்பது யாருன்னு சொல்லுவேன்? உணர்வு. கடவுள் யார்? ஒரு ஃபீல். அவரை நீங்க உருவமா அப்படி இப்படி பண்ணக்கூடாது. அது ஒரு உணர்வுங்க. அந்த உணர்வ காட்டுவார் அகவல்ல. எப்படி இருக்கும் ஐயா? உன்னோட கடவுள் வந்து கலந்தா. கடவுளோட நீ கலக்கிறது இல்ல ஐயாவுடைய மார்க்கம். ஐயாவுடைய மார்க்கம் என்ன தெரியுங்களா? கடவுளை தன்னோடு கலக்க வச்சார். இதான் மரணமில்லா பெருவாழ். நான் இல்லாம போயிடக்கூடாது. நீ என்னோடு வந்து கல. தோளெல்லாம் குழைந்திட. இது ராகமா பாட நேரம் இல்ல. ராகமா பாடினீங்கன்னா கதறாம இருக்க முடியாது. தோளெல்லாம் குழைந்திட சூழ்நரம் அனைத்தும் என்ன நடக்குமா கடவுள் கலக்கும்போது? இது யாரும் சொல்லல. ஓரளவுக்கு மாணிக்க வாசகர் திருவண்ட பகுதியில் எழுதியிருக்கிறார். அதை விரித்து ஐயா எழுதினார். மாணிக்க வாசகரின் அடி ஒற்றி ஐயா எழுதினார். தோளெல்லாம் குழைந்திட சூழ்நரம் அனைத்தும் மேலெல்லாம் கட்டவை விட்டு விட்டு இயங்கிட என்பெல்லாம் நெக்கு நெக்கு இயலிடை நெகிழ்ந்திட மென்புடை தசையெல்லாம் மெய்யுற தளர்ந்திட ரத்தம் அனைத்தும் உள் இருகிட சுக்கிலம் உரத்திடை பந்தித்து ஒரு திரளாயிட. மீனிங் நீங்க போய் பாருங்க. மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட ஒன்னுதல் வியர்த்திட ஒளிமுகம் மலர்ந்திட தன்னிய உயிர்ப்பினில் சாந்தம் ததும்பிட உன்னகை தோற்றிட ரோமம் பொடித்திட கண்ணில் நீர் பெருகி கால்வழிந்தோடிட கையெல்லாம் குவிந்திட காலெல்லாம் சுலவிட மெய்யெல்லாம் குளிர்ந்திட மென்மார்பு அசைந்திட மனங்கனிந்து உருகிட மதி நிறைந்து ஒளிர்ந்திட இனம் பெரு சித்தம் இயைந்து கழித்திட அகங்காரம் ஆங்காங்கே அதிகரிப்பு அமைந்திட சகங்கான உள்ளம் தழைத்து மலர்ந்திட அறிவுறும் அனைத்தும் ஆனந்தமாயிட பொறியுறும் ஆன்ம தற்போதமும் போயிட. விளக்கம் தெரிஞ்ச எப்படி என்னென்ன நடக்குதுடா உன் அந்த கரணத்துல, உன் அந்த கரணங்கள் என்ன எல்லாம் என்ன நடக்கும், உன் உள் உறுப்பு என்ன நடக்கும், உன் உன்னுடைய அந்த சப்த தாதுக்குள்ள என்ன நடக்கும், எலும்பு என்ன ஆகும், மூளை என்ன ஆகும், ரத்தம் என்ன ஆகும், சுக்கிலம் என்ன ஆகும், நரம்பு என்ன ஆகும், இதெல்லாம் நடக்கும்டா கடவுள் உன்னோட வந்து கலந்தா. அறிவுறும் அனைத்தும் ஆனந்தமாயிட. ஆனந்தமாயிடுமா அறிவு. பொறியுறும் ஆன்ம தற்போதமும் போயிட. நீன்ற அகங்காரம் உன்னை விட்டு போயிடும். முழுக்க கடவுள் இருப்பாராம். அப்ப என்ன நடக்குமா? தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கே ஒழிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்றோங்கிட. நீ நீ நீன்னு ஒரு தத்துவம் வச்சிருந்தல்ல, அது எல்லாம் போயிடும் உன்னை விட்டு. அப்ப எது இருக்கும்? மாணிக்க வாசகர் சொல்றாரு, நான் எங்க இருக்கேன், நான் யார், என் உள்ளமார், என் ஞானமார், என்னை யார் அறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலையில். நான் எங்கடா இருக்கேன்? அந்த உணர்வு வந்துடும். தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கே ஒழிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்று ஓங்கிட. உள்ள இருந்து அந்த சத்துவம். அதுக்கப்புறம் இதெல்லாம் சண்டை போட்டுக்க மாட்டோம், பிரச்சனை பண்ண மாட்டோம். உள்ள பாருடா கடவுள. நீ பார்க்காம ஒரு பொருளை அனுபவிக்காம போய் பேசுவோம். இப்போ என்கிட்ட ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க, மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நல்லா இருக்கான்னு கேட்டா, நான் நல்லா இருக்கு இல்ல நல்லா இல்லைன்னு எப்ப சொல்லணும்? குடிச்சு பார்த்து சொல்லணும். குடிக்காமே நல்லா இல்லைங்க, கொஞ்சம் சக்கரை குடிச்சிங்க, குடிக்கல ஆனா சக்கரை கம்மியா தான் இருக்கு. கடவுளையே நீ இன்னும் சாப்பிடல. சாப்பிடாத ஒரு பொருளை, அறியாத ஒரு பொருளை நீ எப்படி இல்லைன்னு சொல்றது? அதை பத்தி இவ்வளவு வியாக்கியானம் பண்ணி சண்டை போட்டுக்கணும். முதல்ல சாப்பிட்டு பாரு, சாப்பிட்டுட்டு பேசு. ஐயா சொல்றாரு, அது நீ அடைஞ்சன்னா சத்துவம் ஒன்று உன்னுள் தனித்து நின்று ஓங்கி நிற்கும்யா. அப்ப நீ எப்படி இருப்ப? சிவமா இருப்ப. சிவமா இருப்பாரேன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த சிவமா இருப்ப. நீ பேச்சு வராது, யார்கிட்ட சண்டை போட தோணாது, போய் விவாதத்துல ஈடுபட மாட்ட, சண்டை சச்சரவு போக மாட்ட. அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே நாரே திருமூலர். அது நடக்கும். அந்த அனுபவம் பெறுவது தானே வாழ்க்கை. அதுல சொல்லுவாரு, என்னுளே அரும்பி என்னுளே மலர்ந்து என்னுளே விரிந்து என்னுடைய அன்பே. அழாம பாட முடியாது. என்னுளே விளங்கி
என்னுளே பழுத்து என்னுளே கனிந்த என்னுடைய அன்பே. அப்பா என் அன்பே, நீ எங்கேயா இருந்த? எனக்குள்ளதான் இருந்த. நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன், எனக்குள்ள நீ விளங்கின பல ரகசியங்கள் 1596 வரிகள் அடங்கிய அகவல்ல வெளிப்படும். நிறைய இருக்கு. ஐயா சொல்லுவாரு, இந்த உயிர்கொலை பண்றவங்கள பார்த்து ஐயா சொல்லுவாரு, அப்பா இந்த உயிர்கள் எல்லாம் படுற பாடு என்னால தாங்க முடியலையா. மண்ணுலக அதிலே இந்த உயிர்கள் படும் வருத்தத்தை ஒரு சிறிது எனினும், ஐயாவுடைய இரக்கம் பாருங்க, ஒரு சிறிது எனினும் கண்ணுற பார்த்தும் செவி உற கேட்டும் கனமளவு கூட என்னால சகித்திட மாட்டேன்பா. இந்த உயிர்கள் படுற கஷ்டம் என்னால பார்க்க முடியலப்பா. என்ன இரக்கங்க ஐயா. கனப்பொழுது கூட, ஒரு சிறிது கூட கண்ணால பார்த்தும் செவி உற கேட்டும் நான் சகித்திட மாட்டேன். என்னால அதெல்லாம் பார்க்க முடியாது. நீ என்ன பண்ணு, இந்த எண்ணம் எனக்கு வருது இல்ல, என்னுறும் இந்த எண்ணத்தை நீ என் தாய் உன் அருள் வளத்தால் இசைத்த போதெல்லாம் நன்னுறும் அவ்வுயிர்களினுடைய வருத்தத்தை தவிர்த்தல் வேண்டும். அந்த வரத்தை அவங்களுக்கு நான் கொடுக்கணும். எதுவும் இதுதான் எனக்கு ஆசை. ஐயா சொல்லுவார், எனக்கு இறக்கவும் ஆசை இல்லை, இப்படி இருக்கவும் ஆசை இன்றி மீண்டும் பிறக்கவும் ஆசை இல்லை. உலகில் எல்லோரும் என்னை பெரியவர் பெரியவர் என்று சிறக்கவும் ஆசை இல்லை. விசித்திரங்கள் செய்யவும் ஆசை ஒன்று இல்லை. துயரடைந்து தூங்கவும் ஆசை இன்று இல்லை. துறக்கவும் ஆசை இல்லை. யாராவது இப்படி எழுத முடியுமா? அப்ப என்னதாயா உனக்கு ஆசை? இறைவன் கேட்பாருல்ல, இதுதான் எனக்கு ஆசைன்றார். என்ன? இந்த உயிர்கள் படுதில்ல கஷ்டம், அதை நான் கண்ணால பார்த்து செவியுற கேட்டா அந்த உயிர்களினுடைய வருத்தத்தை தவிர்க்கும் நல் வரம் எனக்கு வேண்டும், அதை நல்குதல் வேண்டும். எனக்கு இச்சை எந்தாயின்வர், எனக்கு இதாய ஆசை. இறைவன் கேட்கிறாராம், வேற ஏதாவது வேணுமா? இவை தவிர, இவை அல்லால் வேறு ஒரு இச்சை எனக்கு இல்லை. இதை தவிர எனக்கு வேற ஆசை கிடையாதுயா. இவையெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, என்ன நீ புதுசா என்கிட்ட கேட்கிற? இவையெல்லாம் என் தாய் நீ என் திருவுள்ளத்துல தானே உட்காந்துருக்க. நான் இதான் ஆசைப்படுறேன்னு உனக்கு தெரியாதா? இதான் ஆசைப்படுறேன்னு உனக்கு தெரியாதப்பா? என் தாய் நீ திருவுளம் அறியுமே சொல்லிட்டு சொல்லுவாரு. இப்ப இறைவன் கேட்பாருல்ல, நீ என்ன அப்படி தவம் பண்ணிட்ட, இவ்வளவு பெரிய வரத்தை கேட்கிற, எனக்கு நிகரா வரத்தை கேட்கிறிய? அவர் சொல்றாரு, தவம் எதுவும் புரிந்திலேன், எனினும் என் இச்சைப்படி நீ இந்த வரம் எனக்கு நல்குதல் வேண்டும். இறைவன் இன்னும் இவ்வளவு ஆர்டர் போடுற? அவர் சொல்றாருங்க, அந்த லாஸ்ட் வரி சொல்லுவாரு, நவையிலா இச்சை என்று நீ அறிவித்தபடி அறிந்தேன் நவின்றேன் என்றார். நான் படுற ஆசை ராமலிங்கம், நீ எந்த குற்றமும் இல்லையேன்னு நீ தானே எனக்கு சொன்ன, நீ அறிவிக்க நான் அறிந்தனன், அதனால தைரியமா உங்ககிட்ட இந்த வரத்தை கேட்கிறேன். எவ்வளவு பணிவு, எத்தனை அடக்கம். நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சொல்றாரு, நீ எனக்கு தெரிவிச்ச நான் விரும்புகின்ற இந்த இச்சை உலகியல் இச்சை கிடையாதுடா, எவ்வளவு பெரிய ஆசைன்னு நீ சொன்னதனால நீ தைரியமா எனக்கு இந்த வரத்தை கொடு. அப்ப இன்று ஐயா அந்த ஆட்சி செய்கிறாரே, ஐயாவை சரணடைந்தால் நம்ம வர்ற கஷ்டம் ஐயா பொறுத்துப்பாரா? ஒண்ணுதான் கேட்கிறாரு, புலால் மறுத்துருங்க. இவ்வளவும் ஐயா செய்யறதுக்கு என்ன தெரியுங்களா? எது வேணாலும் நான் உங்களுக்கு தரேன். ஐயா கேட்பது புலால் மறுத்து. புலாலை பத்தி சொல்றாரு, எப்பா துண்ணென கொடியோர் பிற உயிர்களை கொல்ல தொடங்கும் போதெல்லாம் என் உள்ளம் நடுங்குதேப்பா. இந்த உயிர்களை இப்படியெல்லாம் கொல்றாங்களேப்பா. இந்த மன்னன் இந்த உலகத்துல பிற உயிர்கள் என் கண்ணால பதைக்க கண்ட காலத்திலும் பயந்தம்பா. என் உள்ளம் பதைக்குதே. அதுக்கு பிறகு இந்த வலைகள், தூண்டில்கள், கண்ணிகள் இதை எடுக்கும் போதெல்லாம் என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் எந்தாய் நின் திருவுளம் அறியும். கொஞ்சம் கூட இந்த கொடியவர்களுக்கு உயிர்களை கொல்றோம்னு என்ன இல்லையே. அட பாவி, நீ புழுவுக்கு எடுத்துன்னு போய் மீனுக்கு போட்டு மீனை பிடிச்சிற, இந்த புழுவுக்கு ஆசைப்பட்ட மீன் மாட்டிக்குதே, அது உயிர் கொலை அடையுது. மீனுக்கு ஆசைப்படுற நீ என்ன கதி ஆவன்தான்டா நினைச்சு நான் கஷ்டப்படுறேன். உன்னை நினைச்சுதான்டா நான் வருத்தப்படுறேன். இதுக்காடா இந்த தேகம் எடுத்து வந்த? இப்படி புலால் சாப்பிட்றதுக்காடா இந்த தேகத்தை விடுறதுக்கு நீ வந்த? இறைவனுடைய தீர்ப்புல உயிர்னா உயிர் தானே. கொலைக்கு தானே இங்க ஈபிகோ பெரிய தண்டனை கொடுக்குறாங்க. அப்ப ஆண்டவனுடைய திருச்சபையில உயிர்னா உயிர் தானே. எத்தனை உயிர்களை கொன்று புசித்தாய் தானே உனக்கு கணக்கு எடுப்பாங்க என்று ஐயா அந்த உயிர் கொலையை அத்தனை கண்டிக்கிறார். இப்படி ஐயாவுடைய பெருமையை சொல்லிக்கிட்டே போகலாம்.
நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். ஐயா சொல்லுவாரு, எங்கே கருணை இயற்கையும் உள்ளன, அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே, யாரே எண்ணினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே. எங்கடா கருணை இருக்கு? அங்கதான்டா என் இறைவன் விளங்குறான். யாருனாலும் முகம் தெரியாதவர்களுக்கு யாரை எண்ணினும் யார் இரக்கம் கொள்கிறார்களோ அங்கதான்டா என் இறைவன் எல்லா சீரையும் கொஞ்சம் கூட அந்த குறைவில்லாம கொடுத்துருவானா. சீர்னா என்ன? பொண்ணுக்கு சீர் கொடுத்தா எப்படி கொடுப்போம்? அப்படி இறைவன் எல்லாத்தையும் நீ இரக்கம் கொள்ளப்பா, நீ இரக்கம் கொள், அதுவே எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துருவான். நீ போய் ஆண்டவனத்துல எதுவும் கேட்கணும்னு அவசியமே இல்லை. யாரானாலும் இரக்கம் கொள். அது சொல்லுவாரு, பொய் நெறி அனைத்திலும் புகுத்தாது என எருள் செந்நெறி செலுத்திய சிற்சபை சிவமே. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஐயா இந்த என்ன பாட்டு? வாடிய பயிரை கண்டபோதே வாடியவல்ல. இந்த பாடலை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஐயாவுடைய புகழை நிறுத்தவே முடியாது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வாடினேன், பசினால் இளைத்தே வீடுதோர் இறந்தும் பசியராதையர்ந்த வெற்றரை கண்டுளம் பதைத்தேன், ஈடில் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சம் இளைத்தவர் தமை கண்டு இளைத்தேன், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வாடினேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேரூர கண்டுளம் துடித்தேன், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வாடினேன். ஐயா அந்த பயிரினுடைய வாட்டம் கூட ஐயாவால தாங்க முடியாது. உயிரிறக்கத்தினுடைய உச்சம் ஐயா. அப்படிப்பட்ட ஐயா வாழ்ந்த, இன்னும் சுத்த பிரணவ ஞானத்தோடு தேகத்தோடு திகழ்ந்து கொண்டிருக்கிறார். மரணமிலா பெருவாழ்வை நம்மையும் பெற வைக்க இருக்கிறார். அதற்குத்தான் இந்த சத் சங்கம். உலகினில் உயிர் உறும் துன்பமெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக, உத்தமர் ஆகுக ஓங்குக, போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. இது முடிவல்ல, இது ஒரு சிறிய ஒரு பெரிய ஒரு தொடக்கத்திற்கான முன்னுரை தான். ஐயாவுடைய புகழ் வார்த்தைகளுக்குள் அடங்காது. அவரினுடைய கருத்துகளில் ஒரு துளி அணுவளவுதான் நாம் சுவைத்திருக்கிறோம்.